ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பட்ஜெட் ரேட்டுக்குள்ள ப்ரொஜெக்டரை பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி செட் பண்ணுறது, அதோட ப்ரைஸ் என்ன, டோட்டல் காஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ப்ரொஜெக்டரோடைய பிராண்டோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்தியன் பிராண்ட் தான். ஈகட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். ஓகேங்களா, ஈகட்ல வந்து i9 சொல்லிட்டு நம்ம ஒரு மாடல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருப்போம். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதை நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் நான் வந்து கண்டினியூவாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, நம்ம வந்து ப்ரொஜெக்டரு ப்ளஸ் வந்து அதுக்கு ஸ்க்ரீனு, அதுக்கு ஆம்பிளிஃபயரு, அதுக்கு ஸ்பீக்கரு, அதுக்கு வயரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். அதெல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன். டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதும் சொல்கிறேன். உங்களால் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொஜெக்ட் செட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து ஐபிஎல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஜியோ சினிமாலாம் பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன் வந்து நீங்கள் ஐபிஎல் மேட்ச்லாம் பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு மொட்டை மாடியிலையோ தனிப்பட்ட ஒரு இடத்துலையோ வந்து நம்ம ஸ்க்ரீன் செட் பண்ணி நம்ம வந்து ஒரு 120 இன்ச் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கண்டென்ட் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். நிறைய பேர் வந்து ஒரு ஹோம் தேட்டர் செட்டப் பண்ணுறதுக்கு 1 லட்சம் ஆகும், 80,000 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 10,000 ரூபாய்க்குள்ளேயே நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, என்னென்ன அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அங்கே பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஹோம் தியேட்டர் செட்டப்புக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த ஸ்பீக்கரு, ஸ்க்ரீனு அப்படி சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து 120 இன்ச் ஸ்க்ரீனு. இதோடைய கிளாத் வந்து சன்சைட் கிளாத்னு சொல்லுவாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த கிளாத் வந்து டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறது சார்ஜ் எல்லாமே சேர்த்து அப்படி ஆச்சு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் மாதிரிலாம் விட்டு நம்ம வைக்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஆணி வந்து வாலில் வந்து நம்ம அடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஹேங் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, இந்த கிளாத் வந்து சன்செட் கிளாத்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் இதில் வந்து நீங்கள் விசிபிள் பண்ணும் போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து நல்லாவே சூப்பராக தெரியும். ஓகேங்களா, அதனால வந்து இந்த கிளாத் வந்து நல்ல திக்கான கிளாத்தாக வாங்கிக்கணும். ஓகேங்களா, கிளாத் வந்து இது வாஷபிள் கிளாத் தான். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது கிளாத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செட்டாப் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. செட்டாப் பாக்ஸோட ரிமோட் தான் இது கனெக்ட் பண்ண முடியும். இதை வந்து ஓடிடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்கட் கீ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது ஜியோ செட்டாப் பாக்ஸோடைய ரிமோட். ஓகேங்களா, இதுக்கு வந்து AA பேட்டரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஜியோ செட்டாப் பாக்ஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க ஜியோ செட்டாப் பாக்ஸு ப்ளஸ் வந்து ஏர்டெல் மற்ற செட்டாப் பாக்ஸ்லாம் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லா செட்டாப் பாக்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம HDMI கேபிள் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதன் மூலிமா நீங்கள் வந்து HDMI கேபிள் எடுத்துகிட்டு போய் ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் கேபிள் நீங்கள் போட்டு நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். OTT ப்ளஸ் வந்து யூடியூப் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வைஃபை கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் USB கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் ஒன்று நமக்கு தேவைப்படும். ஒரு ஹோம் செட்டப்புக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவைங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிமோட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஜூம், அப்புறம் ஆன் ஆஃப், சவுண்ட் அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு AA பேட்டரி போடுற மாதிரி சோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்பலாம் இது அதிகமாக யூஸ் ஆகாது. இந்த ரிமோட் நமக்கு செட்டாப் பாக்ஸ் ரிமோட் தான் அதிகமாக யூஸ் ஆகும். இந்த ரிமோட் வந்து அதிகமாக யூஸ் ஆகாது. இது ஜூம் பண்ணுறதுக்கு, சோர்ஸ் மாற்றுறதுக்கு, பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, பிக்சரோடைய கிளாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு, அதுக்கு வேணால் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரை பார்த்துருவோம். ஓகேங்களா, ப்ரொஜெக்டர் வந்து ஈகெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இதில் மாடல் நம்பர் வந்து i9 சொல்லுவாங்க. இதோடைய காஸ்ட் வந்து 6390. நான் சொன்ன மாதிரி 6390 இதோடைய ப்ரைஸு. இது வந்து லூமினஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400 லூமினஸ், அதாவது அதோடைய பவர். ஓகேங்களா, லூமினஸ்ங்கிறது அதோடைய பவர், கிளாரிட்டியோடைய பவர், எந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது மேக்ஸிமம் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 120 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ். இது வந்து ஃபிட்டான சைஸ். ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்க்ரீன் வாங்கியிருக்கோம். பவர் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வெளியே வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸிட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சோர்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் மெயினாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோடைய லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, லென்ஸ்க்கு வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. நம்ம யூசேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேப்பை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும். டஸ்ட் எதுவும் ஃபார்மாக இருக்கும். இதோடைய கேப் லென்ஸ் இருக்குது. லென்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, மேலேயே வந்து
வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஃபோக்கஸ் பண்ணுறதுனா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைங்கன்னா ஃபோக்கஸ் கம்மி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டு ஸ்லாட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம கிளாரிட்டி, நமக்கு ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி கிளாரிட்டி வந்து நீங்கள் செட்டிங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் வந்து ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். பட் வந்து சும்மா ஜஸ்ட் நான் காட்டுறேன், ஓகேங்களா. நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோடைய பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறோம், நல்லா இருக்குமாங்கிற டவுட்டு தேவையில்லை. நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இருக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விண்டோஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஏர் வந்து ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வந்து ஹீட் வந்து ப்ரொஜெக்டர் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரிலீஸ் ஆகிறதுக்காக வந்து சின்ன சின்ன டாட்டாக வந்து அனல் மாதிரி கொடுத்துருப்போம், விண்டோஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் கார்டு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. நம்ம வந்து ஃப்ளக் பண்ணி கழட்டுற மாதிரி தான், ஓகேங்களா. பவர் கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து ஒயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குமா அப்படின்னா சவுண்ட் கண்டிப்பாக இல்லை. இது வந்து 6 வாட் ஸ்பீக்கர் தான் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஹோம் தியேட்டர் அப்படின்னாலே நம்ம ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணால் தான் அந்த எஃபெக்ட் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் கீழே ஒரு ஏர் வெளியே போறதுக்காக ஒரு விண்டோ வச்சிருக்காங்க. இங்க வந்து சென்சார் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரிமோட் ஆப்ரேட் பண்றோம் இல்லையா, இது ஐஆர் பிளாஸ்டர் மூலியமா கனெக்ட் ஆகி இதுல தான் ஒர்க் ஆகும், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்த சைடும் பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஏர் வந்து ரிடியூஸ் ஆகிறதா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லா சைடுமே வந்து ஏர் வந்து வெளியே போறதுக்காக கொடுத்துருக்காங்க, விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இஷ்யூ வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பென்ட்ரைவோ இல்லை வேற ஏதாவது நீங்கள் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணிக்க முடியும். மேலே வந்து எஸ்டி கார்டு போடுற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பெரிய எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம், சின்ன எஸ்டி கார்டு, மைக்ரோ எஸ்டி கார்டும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நீங்கள் HDMI கேபிள் மூலியமாக தான் நீங்கள் செட்டாப் பாக்ஸ்லையோ இல்லை வேறு எதுலையோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் இல்லைங்கிற பட்சத்தில் AVA கேபிள் இருக்குல்ல, AVA கேபிள், அதாவது DTH எல்லாம் பழைய RCA கேபிள், அதை கன்வெர்ட்டர் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. வால்யூம் வந்து நீங்கள் அது மூலியமாக கற்றுட்டு 5.1 இல்லை ஆம்பிளிஃபையருக்கோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VGA கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டத்தை கூட நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. பின்னாடி என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் eGet i9 சொல்லிட்டு போட்டிருக்காங்க, பிராண்டோட நேம். ப்ளஸ் வந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ப்ளஸ் 4 சைடு 4 புஷ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கிட் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு லப்பரில் கொடுத்துருக்காங்க. அது நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ப்ரொஜெக்டர் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. முன்னாடி மட்டும் நீங்கள் அப் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா டவுன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிற மூலிமா உங்களுக்கு வந்து இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதை ஹைட் பண்ணி நீங்கள் வந்து ஹைட்டாக நீங்கள் பார்க்க முடியும், இல்லைன்னா டவுன் பண்ணி டவுன் கூட பார்க்க முடியும். நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும், ஓகேங்களா. அப் அண்ட் டவுன் பண்ணுற மாதிரி இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த ஸ்லாட் எடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் கூட நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் போட்டோம் இல்லைங்களா, போட்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பா இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த ஸ்க்ரூவை நீங்கள் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் ஆகும், ஓகேங்களா. அதுக்காக இந்த ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஸ்க்ரீனில் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும், எந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஓகேங்களா. இந்த ப்ரொஜெக்டர் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்னதாக ஒரு ஹோம் வந்து காம்பேக்டாக ஒரு ஹோம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் தேவைப்படும், ஓகேங்களா. நம்ம வச்சிருக்கிற ஆம்பிளிஃபையர் வந்து 3500 ரூபாய் நம்ம வாங்கின ப்ரைஸ், ஓகேங்களா. இது அசம்பிள் பண்ணி வாங்கினோம். 5.1 நீங்கள் வந்து சவுண்டு வந்து லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங்கு, அப்புறம் வந்து சப் ஊஃபரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செப்பரேட்டாக சவுண்ட் வந்து பிரித்து கொடுக்கும், ஓகேங்களா. இதோடைய ப்ரைஸ் வந்து 3500 ரூபாய். 2500 இது கிடைக்கும் 5.1. இல்லை எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னா நீங்கள் கம்மியான ரேட்டில் கூட 1500 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். பட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சவுண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுவே வந்து பேசிக் தான் நம்ம வாங்கினது, ஓகேங்களா. 3500 ரூபாங்கிறதே பேசிக் தான். இன்னும் காஸ்ட் வந்து 8000 9,000 நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நல்ல பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரீமியமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக்காக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கிறோம், ஓகேங்களா. அதனால் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இது எல்லா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆம்பிளிஃபையர். இது அசம்பிள் தான், ஓகேங்களா. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிவிடி பிளேயர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி போட்டுக்கலாம். இதில் எஃப்எம்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எஃப்எம்லாம் கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஆம்பிளிஃபையர் எப்பயுமே வந்து நம்ம காயில் உள்ள ஆம்பிளிஃபையராக வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் அலுமினிய காயில் வாங்காமல் காப்பர் காயிலாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து 5.1 வாங்கியிருக்கோம், இது வந்து காப்பர் காயில் வாங்கியிருக்கோம், ஓகேங்களா. அதனால வந்து 2800 ரூபாய்.
எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. சென்டர் வழினா சென்டர், சரௌண்டிங், லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு வந்து சுவிட்ச் கொடுத்துருக்கனால உங்களுக்கு எந்த ஸ்பீக்கர் ஒரு சில ஸ்பீக்கர் என்கிட்ட கிடையாது. அதனால் வந்து ஒரு சில சவுண்ட் நான் வைக்க தேவையில்லை. ஓகேங்களா, தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 5.1 வரும் இல்லையா, அந்த மாதிரி பின் இதில் கிடையாது. அசம்பிள்னால நம்ம வந்து சாதாரண ஒயர் காயில் போட்டுக்கலாம். ஒயர் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் பின்னு வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பின்னுங்கிறது எக்ஸ்ட்ரா கிடைக்காது. அந்த பின்னு ஜாயின் கனெக்டர்லாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக வரும். ஓகேங்களா, சைட்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருப்பாங்க. இது நல்லா வெயிட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆம்பிளிஃபையர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் காயில் நம்ம வாங்கியிருக்கிறதுனால வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். யார் வந்து வெளியே போகிறதுக்காக சின்ன விண்டோஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஆண்டனா ஒயரு, எஃப்எம்காக இது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த ஒயரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எஃப்எம் கொஞ்சம் உங்கள் ஏரியாவில் அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போர்ட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி ஸ்பீக்கருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் ப்ளூடூத் மூலிமா கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற முடியும். இது ஸ்பீக்கருக்காக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆர்சிஐ பின் ஸ்பீக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பின் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா விசிடி, அப்புறம் அந்த டிவிடி பிளேயரு, அப்புறம் டிவிக்கு எல்லாத்துக்குமே பின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எந்த மாதிரி உங்களுக்கு போர்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு இல்லையா, நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதா ரொம்ப பெஸ்ட். ஏன்னா பின்னு சொருகிற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு சில இது ப்ராப்ளம் வரும். அசம்பிளில் நீங்கள் வாங்கும்போது மட்டும் தான் இந்த மாதிரி அதிகமாக கொடுப்பாங்க. லெஃப்ட் ரைட்டு, அப்புறம் வந்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, இது வந்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு. ஓகேங்களா, கீழே போட்டு பார்த்தீங்களா, இது வந்து லெஃப்ட் சரௌண்டிங்கோட லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி சென்டர் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்டர் ஸ்பீக்கர் வந்து ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சென்டராக ஒரு ஸ்பீக்கர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர் வந்து நீங்கள் வந்து இன்னும் நம்ம வாங்கலை, சப்வூஃபர் நம்ம போடலை. ஓகேங்களா, சப்வூஃபர் போடாமையே நம்ம வந்து நல்ல பேஸ் கிடைக்கிது. அதனால நம்ம சப்வூஃபர் வந்து போடலை. சரிங்களா, இது எல்லாத்துக்குமே ஒயர் வந்து நீங்கள் காயில் வாங்கும் போது ஒயர் வாங்குறது வந்து அலுமினிய காயில் வாங்கக்கூடாது, காப்பர் காயில் வாங்கினாதான் ஒரிஜினலான காப்பர் ஒயர் காயில் வாங்கிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா வந்து எது வந்து ஆம்பிளிஃபையர்ல இருந்து அவுட்புட் போதோ அதே ரிசீவ் ஆகும் ஸ்பீக்கர்ல. ஓகேங்களா, அதனால குவாலிட்டி வந்து யூஸ் ஆகாம ஒரிஜினல் குவாலிட்டி வந்து ஸ்பீக்கருக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அதனால காப்பர் ஒயர் வாங்கிக்கணும். இந்த ஆம்பிளிஃபையருக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அசம்பிள் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரிமோட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆன் ஆஃப் பண்ணுறது, அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னா நான் ஓனாக சொல்லிட்டு வரேன் என்னென்ன நம்ம வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எது தேவைப்படுமோ அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட லிங்க்லாம் கூட நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 8 இன்ச் ஸ்பீக்கர் வந்து 2 வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது வந்து ஸ்பீக்கரும் இருக்கும், டியூட்டரும் இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சவுண்டு வந்து நல்லா இருக்கும், பேஸும் நல்லா இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம சரௌண்டிங்காக வாங்கிடுவோம். ஓகேங்களா, இது வந்து 8 இன்ச் ஸ்பீக்கரு. இது வந்து டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. சவுண்டு வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கும், பேஸும் நல்லா கொடுக்கும். ஓகேங்களா, அது வந்து 8 இன்ச்சு 2 பீஸ் வந்து 1500 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். 8 இன்ச் ஸ்பீக்கரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பின் எல்லாமே வந்து நம்ம மேனுவல் பின் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து நார்மல் பின் தான் எல்லாமே. ஏன்னா அதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச் ஸ்பீக்கர் 2 வச்சிருக்கோம். இதான் மெயினான பிரைமரி ஸ்பீக்கர். ஓகேங்களா, இது வந்து கீழே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து 12 இன்ச் ஸ்பீக்கர். இது வந்து நம்ம வாங்கின ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2800 ரூபாய்க்கு வாங்கணும். ஓகேங்களா, இது வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து 12 இன்ச் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 நீங்கள் ஹோம் தியேட்டர் செட் பண்ண போறீங்கன்னா எல்லா ஸ்பீக்கர் கூட வாங்க தேவை கிடையாது. மெயினான 4 ஸ்பீக்கர், அதாவது லெஃப்ட் ரைட் சரௌண்டிங் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சரௌண்டிங் செம்மையாக கவர் ஆகிடும். அதே மாதிரி மெயினான ஸ்பீக்கர் இருக்குல்ல, லெஃப்ட் ரைட்டு மெயின் ஸ்பீக்கர் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேஸ் நல்லாவே கிடைக்கும், வால்யூம் ரவுடாக இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து சென்டர் ஸ்பீக்கர் வந்து நம்ம சின்ன ஸ்பீக்கர் ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, 4 இன்ச்சில் வந்து வாங்கியிருக்கோம். அது 2 ஸ்பீக்கர் நம்ம வந்து சென்டர் ஸ்பீக்கரை வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்மள்ட்ட வந்து சப்வூஃபர் இல்லை, அதனால் வந்து நம்ம சப்வூஃபர் செட் பண்ணல. மொத்தம் நம்ம ஸ்பீக்கர் செட்டப் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா, இது ஒரு ஹோம் தியேட்டர் வந்து பேசிக்காக ஒன்று செட் பண்ணணும் அப்படின்னா எப்படி எதுனா வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா, ஒரு ஸ்க்ரீனு, ஒரு ப்ரொஜெக்டரு, ஒரு ஆம்பிளிஃபையரு, ஒரு 4 ஸ்பீக்கரு, ப்ளஸ் முடிஞ்சால் சென்டர் ஸ்பீக்கர் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு செட்டாப் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓடிடி எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்க.
இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃபோர் மந்த்தாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹோம் தியேட்டர் செட்டப். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே கமெண்ட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்புக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க நிறைய பேர். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இது டோட்டலாக எனக்கு எவ்வளோ செட்டப் ஆச்சுன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன். தனித்தனியாக ரேட் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு டோட்டலாக இது எல்லாமே சேர்த்து என்டியராக எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து செட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு வில்லேஜில் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு மாங்காய் மரத்துக்கு அடியில் நம்ம வந்து ஒரு 4-5 ஸ்டிக்கை கட்டி நம்ம சும்மா அப்படியே அழகாக ஸ்க்ரீனை வந்து செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது மேலே எல்லாமே வந்து ஒரு இயற்கையாகவே நம்ம செட் பண்ணி ஒரு பிக்சர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீனை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து ஸ்டிக்கு வச்சு தான் செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நல்லா ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கனால எவ்வளோ இழுத்தாலும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, நம்ம வந்து பக்காவாக இழுத்து செட் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாமே ஸ்டிக்கை வச்சு தான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வேறு எந்த ஸ்டாண்டும் நம்ம வாங்கலை. ஓகேங்களா, ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பின்னாடியே வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பீக்கரெல்லாம் வந்து பின்னாடியே செட் பண்ணி வச்சிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் இது நம்ம நினச்சோம்னா 8,000 ரூபாய்க்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் ஒயர்லாம் வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து மேலேயே கொண்டு போயிருக்கோம். மாங்காய் மரத்து மேலேயே கொண்டு போய் செட் பண்ணியிருக்கோம். இங்கே ஜஸ்ட் வந்து லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, லெஃப்ட்டு இது வந்து ரைட்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் எல்லாமே ஒரே ஸ்பீக்கர் ஒயர் எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு போய் ஆம்பிளிஃபயரில் கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது எல்லாமே ஒயர். ஓகேங்களா, இது பழைய ஒயர் வச்சு நம்ம செட் பண்ணியிருக்கோம். செட்டே எல்லா ஒயரும் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஜியோ செட்டாப் பாக்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து பக்காவாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்பீக்கரு, ஜியோ செட்டாப் பாக்ஸு, அப்புறம் ப்ரொஜெக்டரு எல்லாமே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஜியோ செட்டாப் பாக்ஸில் வந்து ப்ரொஜெக்டர் செட் பண்ணியிருக்கோம். ப்ரொஜெக்டர்லேருந்து நம்ம எல்லா ஒயரையும் வந்து எல்லா ஸ்பீக்கர் ஒயரையும் ஆம்பிளிஃபையரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரை வந்து நம்ம ஜியோ செட்டாப் பாக்ஸில் ப்ளூடூத் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு எந்த ஒரு RCA கேபிள் நம்ம போடலை, 5.1 கேபிள் எதுவும் நம்ம போடலை. ப்ளூடூத் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். மேலே செட்டாப் பாக்ஸை வந்து நம்ம HDMI கேபிள் போட்டு அந்த ப்ரொஜெக்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து பவர் தேவைப்படும் எல்லாத்துக்குமே. அதுக்காக ஒரு ஜங்ஷன் பாக்ஸை நம்ம வந்து இருந்த ஜங்ஷன் பாக்ஸை வச்சு நம்ம வந்து பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதை வந்து செட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் செட் பண்ணணும். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் பிரம்மாண்டமாலாம் பண்ணல, இருக்கிறத வச்சு செட் பண்ணியிருக்கோம். இது எப்படி கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே பிரைட்னஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இது வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால ஜியோடைய ஹோம் பேஜ் நமக்கு வந்து காட்டுது. நம்ம ஜியோ ஏர் ஃபைபர் வந்து நம்ம வில்லேஜில் செட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நம்ம ஜியோ ஏர் ஃபைபர் செட் பண்ணி தான் நம்ம இன்டர்நெட் இது கனெக்ஷனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, அதனால் அது செப்பரேட்டாக வீடியோ போடுவோம் சீக்கிரம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜியோ டிவி ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹச்டியில் போய் நீங்கள் சன் டிவிலாம் பார்த்துக்க முடியும். நீங்கள் சன் டிவி சீரியல் வந்து நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பிரம்மாண்டமாக நீங்கள் உட்காந்து பார்த்துக்கலாம். இது இப்போ வந்து 120 இன்ச் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு டிவியில் எப்படி பார்க்குறோமோ அதே வந்து பெரிய டிவிலாம் பார்க்குற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நியூஸ்லாம் நீங்கள் வந்து இதில் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் வந்து நீங்கள் ரூமில் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு நல்ல உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்குன்னா நீங்கள் ரூமில் வந்து ஒரு வாலில் நல்லா பக்காவாக ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். நீங்கள் வந்து பக்காவாக வந்து ஒரு சீரியலோ இல்லை நியூஸோ இல்லை ஓடிடியில் ஏதோ ஒரு படம் வந்துருக்கு புதுசானா கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இது இப்போ நம்ம நைட் ஒரு 10 மணி இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நம்ம வெளியே மரத்துக்கு அடியில் உட்காந்து நம்ம கரெக்டாக தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே நம்ம டிவியில் என்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானு, யூடியூப் எல்லாம்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம யூடியூப் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து 4Kல கூட பார்த்துக்க முடியும். ஏன்னா 4K இதில் சப்போர்ட் ஆகும். பட் வந்து 4Kலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்டர்நெட் ஸ்பீட் 30 Mbps ஸ்பீடுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4Kல வந்து இந்த கண்டென்ட்லாம் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் கிறிஸ்டல் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா 4K கண்டென்ட்லாம் அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அமேசான் ப்ரைம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே எனக்கு ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கிக்கலாம். 120 இன்ச் ஸ்க்ரீன். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னாலே ஒரு 50 இன்ச் டிவி வாங்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு 40,000 ரூபா 35,000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வாங்க முடியாது. ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே உங்களால் செட் பண்ண முடியுதுன்னா இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான். ஓகேங்களா, எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இத்தனை நாளாக வந்து ரூமில் தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு ரிவ்யூ போடணுங்கிறதுக்காக தான் வெளியே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பக்காவாக நான் போடுறேன். ஓகேங்களா, இது வாங்கி வந்து 4-5 மந்த்துக்குள்ளே தான் இருக்கும். பட் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் ஃபைபர் கனெக்ஷன் வந்து இப்போ தான் எடுத்தோம். ஜியோ ஏர் ஃபைபர் வந்து நம்ம இப்போ தான் எடுத்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா,
ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வந்து வில்லேஜில் செட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்படி செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது ஒன்று இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்படி இல்லைனா இதுக்கு மேலே இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அழுத்தி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் மட்டும் தான் போட முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோ செட்டாப் பாக்ஸ் மட்டும் தான் போட முடியும்னு கிடையாது. நீங்கள் எந்த செட்டாப் பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏர்டெல் கனெக்ட் பண்ணிக்கலாம், டாடா ப்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம், சன் டைரக்ஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த செட்டாப் பாக்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்மள்ட்ட ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஜியோ செட்டாப் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த செட்டாப் பாக்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? HDR10 உள்ளதான் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ வந்து யூஸ் பண்ணுறது வந்து HDR10 தான் ஜியோ வந்து யூஸ் பண்ணுறது. அதனால வந்து சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? நம்ம சப்வூஃபர் போடலை, பட் சப்வூஃபர் போடாமல் எனக்கு வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்குது, நல்ல பேஸும் கிடைக்குது. சரிங்களா? அதனால வந்து நான் சப்வூஃபர் போடலை. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் வந்து சப்வூஃபர்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது நம்ம பட்ஜெட்டை தாண்டி போகும் அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணல. பேசிக்காக எனக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் வந்து அந்த ஸ்க்ரீனு ப்ளஸ் வந்து அந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக வந்து எனக்கு வந்து 16,700 வந்துச்சு. ஓகேங்களா? 16,700 வந்துச்சு. 16,700 எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஆம்பிளிஃபையர் 3,500, ஸ்பீக்கர் 2,800 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஸ்பீக்கர் வேணாம், எனக்கு ஆம்பிளிஃபையர் வேண்டாம் அப்படின்னா சின்ன ஆம்பிளிஃபையர் இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சின்னதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளே வேணும்னா அதுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே நிறைய அவைலபிளாக இருக்குது. நான் 10,000 ரூபாய்க்குள்ளேயே இதை முடிச்சுக்க முடியும். நீங்கள் வந்து ஆம்பிளிஃபையர் இல்லைன்னா நீங்கள் ஸ்பீக்கரை வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் கம்மியாக நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சன் நெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஜியோ செட்டாப் பாக்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி இவங்க ஒர்க் ஆகிறதுனால எல்லா ஓடிடி இவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? எல்லா ஓடிடி இவங்க கொடுக்கறதுனால என்டர்டைன்மெண்ட் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எல்லா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கனால நீங்கள் எல்லா படமும் பார்த்துக்க முடியும். யூடியூப் இதில் வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ 7 ஸ்டார்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப் வந்து இது வந்து லோக்கல் ஆப், லோக்கல் டிவி ஆப். ஓகே, இது ஒரு 7 ஸ்டார்னு ஒரு டிவி சேனலுடைய ஆப்பு, லோக்கல் டிவி சேனலு. இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜியோ ஆப்னு செப்பரேட்டாக இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா லோக்கல் டிவி சேனல்ஸ் ஆப் ஒரு சில ஆப்லாம் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து லோக்கல் டிவி சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? கிறிஸ்டல் கிளியராக வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ வந்து லைட் வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் ஒரு சைடு, அதனால் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி பாருங்கள், ஒரு சைடு மட்டும் டல்லாக தெரியுது. லைட் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப டார்க்காக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டையும் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எல்லா லைட்டும் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் கிறிஸ்டல் கிளாரிட்டியாக தெரியும். இப்போ நம்ம வந்து லைட் எல்லாத்தையும் நம்ம ஆன் பண்ணியிருக்கிறதுனால அப்படி தெரியுது. இப்போ நைட் வந்து 1 மணி. ஓகேங்களா? இப்போ 1 மணிக்கு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து எல்லா லைட்டும் வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 2400 லூமினஸ் தான். இன்னும் லூமினஸ் பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி கூட ஓரளவுக்கு பார்க்கலாம். பட் வந்து நம்ம கம்மியான லூமினஸ் வாங்கியிருக்கிறதுனால லைட் எல்லாமே ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியும். சரிங்களா? இது வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்க முடியாது, எதுவுமே கனெக்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் யூஎஸ்பி மட்டும் தான் போட்டுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து HDMI கேபிள் போட்டு தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் போடுற செட்டாப் பாக்ஸ் தான் மெயினாக வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸாக இருக்கணும். நீங்கள் செட்டாப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் பாக்ஸாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஓடிடி யூடியூப் அப்புறம் சொல்லிட்டு ஸ்மார்ட் பாக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது ஓவராலாக இதில் இவ்வளோ தான் விஷயம். ஓகே, பார்த்தது இல்லைங்களா? இது வந்து ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஓகேங்களா? அதனால வந்து ஒரு வீடியோக்காக வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் காமிச்சேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயும் வாங்க முடியும் அப்படின்னு காமிச்சேன். இது வந்து கம்மி ரேட்டாக இருக்க ப்ரோ, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இது பெட்டராக இருக்கு. உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து 120 இன்ச் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 120 இன்ச் ஸ்க்ரீன் நான் சொல்கிறேன். இது மினிமம் நீங்கள் வந்து கம்மி பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வால் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்டையராக பார்த்தீங்கன்னா 16,700 பக்கம் ஆச்சு. இது டோட்டலா இந்த ஆம்பிளிஃபையர் இதெல்லாம் வாங்குறதுக்கு. நீங்க ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர்லாம் வாங்க தேவையில்லைன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதோட ப்ரொஜெக்டர் மட்டும் பாத்தீங்கன்னா 6,390 ரூபாய் வருது. இது வந்து பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லைன்னா ஜியோ மார்ட்லயும் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இதோட லூமினஸ் வந்து 2,400 லூமினஸ். ஓகேங்களா? ஓகே, இது ஓவரால் இதுல விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.